இப்போது மைதானம் 2 போட்டி துவங்கி வைக்க எங்களை அன்பு அண்ணன் சரவணன் அண்ணன் அவர்களையும் மேல் திசையில தூக்கி அடிக்கப்பட்ட வந்தானது அங்கு விக்கெட். ஆட்டம் நிலைக்கின்றனர். நல்லதொரு அடி. 4 முதல் 4 பதிவு செய்கின்றனர் எம்என்சிசி தூத்துக்குடி. தூக்கி அடிக்கப்பட வந்தானது அங்கு நல்லதொரு பிடி. நல்ல ஆகாஷ் களத்தில் உள்ளே நல்லதொரு பந்து வீச்சு விஎன் ஸ்பாட்டன் அணியினர் அணை கால லெக் திசையிலே அடிக்கப்பட வந்தானது அங்கு லெக் திசையிலே அடிக்கப்பட வந்தானது அங்கு 1 ஃபீல்டரின் சிறு தடுமாற்றத்தால் 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு மட்டை வீச்சு பணி சுரேஷ் அவர்களிடமிருந்து. அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 6 ரன்களை பெற்று தருமா. 6 ரன்கள். எம்என்சி தூத்துக்குடி அணியினருக்கு 6 ரன்கள் சேர்க்கப்படுகிறது. மேப்பலாரின் பாச தம்பிகள் மற்றும் மராமங்கலம் அமரன் கிரிக்கெட் கிளப் இணைந்து நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய அணியினர் எம்என்சி தூத்துக்குடி அணியினர் அருமையான 4 ரன்கள். எம்என்சி தூத்துக்குடி அணியினருக்கு 4 ரன்கள் சேர்க்கப்படுகிறது. ஆறு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 42, 5 விக்கெட் இழப்பிற்கு. அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விஎம்சி தூத்துக்குடி அணியினருக்கு 6 ரன்கள். அருமையாக 6 சிக்ஸர் அடித்த அந்த விஎம்சி தூத்துக்குடி அணியினருக்கு ஏசிசி கிரிக்கெட் கிளப்பின் சார்பாகவும் மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 1 2 அவுட். தனது விக்கெட்டை இழந்து வெளியேறினார் விஎம்சி அணியினுடைய சிறந்த மட்டை வீச்சாளர். 18 பந்துகளுக்கு 33 ரன்கள் அடித்த சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பேட்ஸ்மேன் ஆஹா, அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள்.
7 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 54. அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து தூத்துக்குடி அணியினருக்கு 6 ரன்களா? 6 ரன்கள். அருமையாக தூக்கி அடிக்க பந்து 6. தனது அருமையான திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி அணியினர். ஆட்டத்தை விரைவுபடுத்துங்க, காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. ரன் அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் தூத்துக்குடி அணியினுடைய பேட்ஸ்மேன். ஆஹா, அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் தூத்துக்குடி அணியுடைய பேட்ஸ்மேன். எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் மேப்பல் சக்தி என்கின்ற சத்தியநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மேப்பலாரின் பாச தம்பிகள் சொல்லி விட்டேன். அதெல்லாம் எல்லாத்தையும் 48 பந்துகளுக்கு 73 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். அருமையாக ஆப் திசையிலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அருமையாக நேர் திசையிலே தட்டிவிடப்பட்ட பந்து அவுட். அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் VN ஸ்பாட்டர்ஸ் அணியினர். ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 6, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அருமையாக லெப்ட் திசையில தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஆஹா, அருமையாக லெப்ட் திசையிலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். சிறப்பான சிக்ஸர் அடித்த VN ஸ்பாட்டன் அணியினுடைய மட்டை வீச்சாளருக்கு வாழ்த்துக்கள். முப்பது பந்துகளுக்கு
30 பந்துகளுக்கு 53 ரன்கள் எடுத்தால் விஎன் ஸ்பாட்டன் அணியினர் வெற்றி பெறலாம். அதை அருமையாக லெக் திசையிலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்தானது ஒரு மிகப்பெரிய 6. நல்லதொரு மட்டை வீச்சு விஎன் பேட்டன்ஸ் அணியினர். மீதமுள்ள 21 பந்துகளில் நல்லதொரு மட்டை வீச்சு பணி 1. நல்லதொரு ஷாட் 4 ஓட்டங்கள் 4. நல்லதொரு மட்டை வீச்சு குமரேசன். சரக்கடிக்க போறாங்கப்பா, சைடிஸ் வேற இருக்குப்பா. இது 2 தட்டு எடுத்து வைக்கலாம். சரிப்பா, நல்லதொரு 4. மீண்டும் ஒரு 4. நல்லதொரு மட்டை வீச்சு பணி குமரேசன். அடுத்த மட்டை வீச்சாளராக களத்தில் உள்ள வீட் கார்த்திக். மேலும் ஒரு விக்கெட்டை இழக்கின்றனர் விஎம் ஸ்பாட்டன்ஸ் அணியினர். நல்லதொரு பந்து வீச்சு எம்என்சிசி தூத்துக்குடி அணியினர். கண்டிப்பா அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக். மீதமுள்ள 12 பந்துகளில் 18. மீதமுள்ள 12 பந்துகளில் 18 ஓட்டங்கள் தேவை. நல்லதொரு அடி. தடுப்பாளர் 1. இரண்டாவது முயற்சி 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஹலோ, நல்லதொரு அடி, நல்லதொரு விடு. ஆட்டம் இழக்கின்றனர் விஎம் ஸ்பாட்டன்ஸ் அணியினர். மேலும் ஒரு விக்கெட்டை இழக்கின்றனர். எத்தனை பால் கத்துன்றன அண்ணே? நீ வானே மீதமுள்ள எத்தனை பால் கத்துன்றன அடிக்கணும்? 10க்கு 17. மீதமுள்ள 10 பந்துகளில் நேருக்கு நேராக அடிக்கப்பட வந்தானது அங்கு 4. ரிவல்ஸ் கீப் முறையில் அடிக்கப்பட வந்தானது அங்கு 4. நல்லது ஒரு 4. கரெக்டான டயத்துல ஒரு பவுண்டரி எடுத்து கொடுத்திருக்காப்ப. நல்லது ஒரு மட்டை வீச்சு பணி. மீதமுள்ள பந்துகளில் 8 ஓட்டங்கள். 7 பந்துகளில் 8 ஓட்டங்கள். வெற்றி. நல்ல ஒரு பந்து வீச்சு அங்கு 1 ஓட்டங்கள் மட்டுமே. பந்து வீச்சு முனையில் தங்கராஜ். நேர் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்தானது அங்கு ஆட்டம் இழக்கிறார். விஎம் ஸ்பாட்டன்ஸ் அணி நம்பிக்கை நட்சத்திரம் ஆட்டம் இழக்கிறார். குமரேசன்
பக்க மட்டை வீச்சாளர் வந்து இறுதி வரை போராடி தனது அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல எதிர்பார்க்கின்ற நிலையில் ஆட்டமிழந்து வெளியே செல்லுகிறார் குமரேசன். அடுத்ததாக அவரின் இடத்தை பூர்த்தி செய்ய அடுத்த மட்டை வீச்சாளராக ஆறுமுகம். நல்லதொரு தடுப்பாட்டம், நல்லதொரு அடி. ஒன்று கண்டிப்பா ஒரு பாலுக்கு 4, கண்டிப்பா ஒரு 4 அடிச்சே ஆகணும். ஆகல பந்து 1-3 மேட்ச் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. 1-3 பேட்ஸ்மேன் மேலும் பிரஷர் இருக்கு, பவுலர் மேலும் பிரஷர் இருக்கு. 1-3 வெற்றி யாருக்கு? தூத்துக்குடியா விஎம் ஸ்பார்டன்ஸா? தூத்துக்குடியா விஎம் ஸ்பார்டன்ஸா? நல்லதொரு ஆபீஸில் அடிக்கப்பட்ட பந்தானது அங்கு 1. ஐயோ, சிறு தடுமாற்றம். விக்கெட், ஒரு ரன், ஒரு விக்கெட். மிகுந்த போராட்ட பிறகு எம்என்சிசி தூத்துக்குடி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். நல்லதொரு முயற்சி எம்என்சிசி தூத்துக்குடி அணியினர். கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து 3531 பேர் கண்டிப்பா லைவ்ல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நல்லதொரு மேட்சுங்க கண்டிப்பா.